Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான garlic spinach fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான கார்லிக் ஸ்பினாச் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ சில பிள்ளைங்க வந்து கீரைலாம் கடைஞ்சி கொடுத்தா இல்லை மசியல் மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் அரைக்கீரையும் சிறுகீரையும் கலந்து எடுத்திருக்கேன். எப்பவுமே நம்ம கீரைகள் செய்யும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக நான் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்காக ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கீரையை நம்ம அலசி நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு 2 கப் வந்தது. அடுத்ததாக 1 கப் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதான் இதுக்கு தேவையானது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு. இது நாம் எப்படி தாளிக்கலான்னு பார்த்துக்கலாம். இதற்காக ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயிலில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒரு 75% வெந்தால் போதும். நம்ம எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்க மாட்டோம். 75% வெந்திருந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது போல் தான் இதுவும் வந்து நம்ம 75% வெந்து எடுக்க போகிறோம். ஏன்னா இது நம்ம துருவி ஆட் பண்ணுற தொட்டு சீக்கிரமாகவே இது வெந்து வந்துடும். அதை நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டு இதை முதல்ல எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். அப்போ அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த எண்ணெய் சூடான பிறகு அந்த பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம அதில் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும்போது நல்லா வதங்கிறதுக்காக கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேரட்டில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரை இதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு போகிறோம். இப்போ இந்த கீரை வந்து இதிலையே தான் வெந்து வரும், இந்த ஆயில்லையும் அந்த ஸ்டீம்லேயும். ஆனால் கீரையை வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாது. எப்பவுமே கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. நாம் இதே போல் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே விட்டோம்னா 5 to 10 minutes அது நல்லா வெந்து வந்துடும் கீரை. இப்போது இது வெந்து வந்துடுச்சு. இதுக்காக நான் 1.25 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது இருக்கட்டும். இப்போது இந்த கேரட்டை நம்ம கீரையோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீரை நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கி வந்துடுச்சா ட்ரையாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சீரக பவுடர் இது ஆட் பண்ணுறேன். இது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான், இது ஆப்ஷனல் தான். ஏன்னா சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். ஆனால் கீரைக்கு வந்து இந்த சீரக பவுடர் ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் அதோட எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நாம் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் எந்த சாஸும் ஆட் பண்ணல. ஏன்னா இது வந்து கீரை ஃப்ரைட் ரைஸ், அதனால் இதுக்கு நான் எந்த சாஸும் ஆட் பண்ணல. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையோட அந்த கேரட் அப்புறம் அந்த பெப்பர் சீரகம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ப்ளஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். நாம் கீரையோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இங்கே பார்க்கலாம். இது நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது.
அதாவது ப்ரோட்டீன்ஸ், அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நிறைய இதில் ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது லோ கேலரி பேக்கேஜ், அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஸ்கின், ஹேர், போன் வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இதிலேயே எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிறதோடு இது கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுது, ப்ளட் சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணுது, நம்ம போன் ஹெல்த் நல்லா இருக்க யூஸ் ஆகுது. அதை நம்ம ஆல்ரெடி சொன்னாமல் இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. அதனால தான் இது நம்ம கீரை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கணும். ஏன்னா இது நம்மளோட ஐசைட்க்கும் ரொம்ப நல்லது, பிபி, ஸ்ட்ரெஸ் போன்ற விஷயங்களும் வராமல் தடுக்குது. ஸோ இது போல் கீரையில் பல நன்மைகள் இருக்குது. அதனால் இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது பெனிஃபிட்ஸை நாமளும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நாம் எப்போவுமே செய்கிறது போல் கீரை மசியல் இல்லை கடையிறது இந்த மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே திகட்டிடும் அந்த சுவை. அதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அதுக்காக நாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டெய்லியுமே கூட இது சாப்பிட்லாம். ஏன்னா கீரை நம்ம டெய்லியுமே சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,